Praise be to God. Once again, we praise God for this moment, for this Bible study series which is going on evening after evening. We welcome all of you in the blessed name of our Lord and Savior Jesus Christ. On behalf of Kodambakkam Christian Assembly, we also welcome you. To begin with, let us start with a prayer. We request from Madipakam Christian Assembly, Brother Sadhu Sundar from Chennai, from Madipakam Christian Assembly from Chennai. We request Brother Sadhu Sundar to open with a word of prayer. Over to Brother Sadhu Sundar. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ளும் இந்த வேளையில் எங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களுக்கு கிடைக்க பெற்ற இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நினைத்த மாத்திரத்தில் அவர் நாமத்தில் நாங்கள் மண்டையில வரவும், உண்மை நோக்கி பார்க்கவும், உண்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தை நீர் ஒழுங்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியத்தையும் நீர் உலகத்தில் நடப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு துணையாக எங்களையும் நீர் தெரிந்தெடுத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் துவக்கத்திற்காக பாட இருக்கும் அருமை பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உண்மையை அவர்கள் மகிமைப்படுத்தும் பொழுது நாங்களும் அவர்களோடு சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுடைய இருதயங்களை நீர் ஆட்கொள்ள வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். நேற்றைய நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை இன்று கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, அருமை சகோதரன் P.A. தாமஸ் அவர்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நேற்றைய தினம் அவர் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்த நல் ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக தாவீது எப்படி காணப்பட்டான் என்று நேற்றைய தினம் நாங்கள் சந்தித்தோம். நீர் தைரியமுள்ள இருதயத்தை விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நோக்கத்தையும் எங்களை பற்றிய விமர்சனங்களையும் எங்களை பற்றிய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எவ்விதமாக அணுக வேண்டும் என்பதை நீர் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய உறவுகளிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியை கேட்க இருக்கும் பொழுது தேவரீர் அருமை சகோதரனை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய், பூர்ணமாய் பயன்படுத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். மொழிபெயர்க்கும் அருமை சகோதரன் ரோலண்டு சமூகத்துல வைக்கிறோம். நேற்று தினம் நீர் அருளிய ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினமும் உம்முடைய ஞானத்தினால் நிரம்ப பெற்றவராக ஏற்ற வார்த்தைகளை அழகாக கோர்த்து தொகுத்து எங்களுக்கு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்யும் அருமை சகோதரன் ஜான்சன் சந்தோஷுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவருடைய ஊழியமாக GLMK புத்தக ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இவ்விதமாக சென்னை பட்டணத்திலே உற்சாகமுள்ள ஒரு மகனை நீர் வைத்து அவர் மூலமாக நீர் தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் கைகளை பலப்படுத்தியறலும் அவருடைய முயற்சிகளையும் உழைப்பையும் எண்ணங்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து உமக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவர் குடும்பத்தையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். சபையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆசீர்வதித்து மகனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் வரை உம்முடைய பிரசன்னம் இருந்து எங்களை ஆட்கொள்ளவும், யாதொரு இடையூறும் வராதபடிக்கு நீர் தடங்கல்கள் எல்லாம் அகற்றி போட வேண்டுமா வேண்டியது செய்கிறோம். மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். துதி கனம் மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒருவருக்கே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். Thank you, Brother Sadhu Sundar, for the prayer. May God bless you abundantly. Now we are going to the next session. This session is the session of singing. Today we have with us young brother Samuel Paul Peter from Vetrinagar Assembly in Chennai.
and we know much about this dear brother. He is into various ministries for the Lord. May God use him much, and most importantly in the music ministry, and we praise him that God is using in this talent that he is having for the glory of God. Over to Brother Samuel Paul Peter in Chennai. Thank you, brother. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற பாடலை நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாம். தெரிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் ராஜனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம், சரணம் சரணம் சரணம். நம் அனைவருக்கும் தெரிந்த இன்னொரு ஒரு பாடலையும் நாம் சேர்ந்து பாடுவோம். பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய பாடல் புத்தகம் உங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னால் 174வது பாடல் 174, தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் என்று சொல்கிற அந்த பாடல், தூய தேவனை துதித்திடுவோம் 174வது பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம், அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி
பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கடனுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலம் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலம் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். உளமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நடத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். Thank you, Brother Samuel Paul Peter, for the songs. May God bless you and the ministry you're doing for God. May all the music and other important ministry like the narration of many of the missionaries who had come to various in India and different parts of the world, who have decided to follow Jesus and do missionary work. You had narrated it, and we had ardently followed that. It was very good, well narrated. May God bless you abundantly in the days to come. Now, we once again welcome all of you in the most lovable and blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Assembly and GLM Bookshop Ministries in Chennai. We today also, as we had yesterday, we have along with us Evangelist P.A. Thomas from Dehradun in Uttarakhand. It is near New Delhi, and on the right hand side we can find Nepal, and top we have China, and just below Jammu and Kashmir. So it is a very far away place from Chennai, and we had an opportunity to visit the family and see the ministries 2 or 3 years ago. So we praise God for all what God is doing through the evangelist over there, and we
he has also been, his parents, Evangelist P.A. Thomas' parents had also been in Chennai, in Ambattur and Avadi Assembly, and they have much presence in Chennai. So before going to Dehradun, they were in Chennai in these assemblies in Ambattur and Avadi Assembly. We praise God for how they are leading. God is leading this family. Evangelist P.A. Thomas, Margaret Antry, and the two daughters. One is married to Pune, and the other daughter, Karen, is helping in the ministries. We praise God, and we really are happy to have this dear evangelist in our midst this evening also. The topic that the evangelist P.A. Thomas had decided in prayer was, as we had heard yesterday, lessons from David and his relationships. One important point yesterday I noted was that we should not be carried away with the thoughts of this world and disturbing thoughts and provocating thoughts of the world, the flesh, and the devil or the Satan, and we should not be carried away. And the vision of God and the calling of God should be very clear all throughout our walk in the wilderness journey, and that is very important as we continue to progress with the Lord in our Christian walk of life. So that is one important point I've noted, and that is very, very important. So David did not lose that vision, and he came to God and became a man after God's own heart. So we also have with us today evening our dear brother Roland from Okimpet Christian Assembly, and he is a dear brother to us, and his assembly is very close to our home in Adayar in Chennai, and we praise God for his presence. And as I told you earlier yesterday, that his father had already come to this Kodambakam Christian Assembly meeting and given the message on the millennial kingdom, and we praise God for a very blessed speaker in Paul Emmanuel in Sankaran Koil. May God bless the translator also this evening time. Now we are going into the message time. So for the blessing of the message, for the blessing of the message, I call upon Dr. Nagarajan Velu. Brother Nagarajan Velu is a doctor by profession, and I call upon Brother Nagarajan Velu from Karaikudi. This dear brother in that place, we asked him to pray for the blessing of the message. Praise Lord, brother. Praise the Lord. Yes, Praise the Lord. Thank you, brother. Thank you. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளுடைய அருமையான இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் பல இடங்களிலிருந்து பிள்ளைகளாக கோடம்பாக்கம் திருச்சபையின் சார்பாக ஆண்டவரே ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்திருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல்வேறு ஆண்டவரே இடங்களிலிருந்து உங்களுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்ற தாகத்தோடு கூட ஆண்டவரே உங்களுடைய கர்த்தாவே பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள். அருமையான சபையார் கர்த்தாவே பிள்ளைகளுடைய தாகத்தை அறிந்தவர்கள் கர்த்தா
there's some network problem in that place in Karaikudi. Let us pray. Our gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this blessed time that was granted unto us to remember the living God. We know that Thou art working through many meetings through this virtual platform, and we thank Thee for the opportunity that Thou hast granted to us during these difficult coronavirus days. And we thank Thee for the word that uplifts us, that corrects us, that encourages us, that reproves us, and continues to carry us through. And we praise Thee for all these. Especially we are bringing to Thy great hands the speaker, the servant, Evangelist P.A. Thomas from Dehradun. Lord, may the Spirit of God control him, and we pray that the Holy Spirit be with him and in him, and continue to use him this evening time so that the blessed words may flow out, and as usual continue to be a blessing for each one of us, for every participant and every believer, and from different parts of Tamil Nadu and India, for Thy glory. Oh Lord, we pray that, and abroad also, we pray that all those who are joining, who have joined, oh Lord, may they understand the word better and better, and more than that, they may come to live according to obey Thy word for Thy glory. Lord, may everything go on in a blessed way. Pray for the translator, Roland, Brother Roland also, that the right words may come out from his mouth also, and thank Thee for leading him all these days and all throughout his life for Thy glory. Lord, continue to be with the whole meeting, we pray, from this time and till the close. Lord, may everything be controlled by Thee. We give Thee all honor and glory. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Now we are going into the meeting. Over to Evangelist P.A. Thomas and Brother Roland. A very good evening to all of you who are listening to me this evening. இந்த மாலை வேளையிலே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Like it was mentioned, I grew up in Avadi in Chennai, and I used to attend the Ambattur Christian Assembly. உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியிலே தான் நான் வளர்ந்தேன். அம்பத்தூர் சபையிலே ஐக்கியப்பட்டேன். I lived my 20 years of my life in Chennai, so I can call myself partly a Tamilian. என்னுடைய வாழ்வின் 20 வருடங்களை நான் சென்னையில் கழித்தபடினாலே ஒரு பாதி தமிழன் என்றுதான் நான் என்னை சொல்லிக் கொள்வேன். I have lived now in Dehradun for 35 years. I am a North Indian majorly. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 35 வருடங்களாக நான் டேராடூனிலே வசித்து வருகிறபடினாலே இப்பொழுது நான் ஒரு வட மாநிலத்தவனாக மாறிவிட்டேன். Even though my parents belong to Kerala, I think of myself as a North Indian. என்னுடைய பெற்றோர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நான் என்னை ஒரு வட இந்தியனாகவே நான் கருதுகிறேன். And I have a special connection with Chennai, like I told you, because I grew up in the assembly in Ambattur. அம்பத்தூர் சபையிலே நான் வளர்ந்தபடினாலே சென்னைக்கும் எனக்கும் ஒரு சிறப்பித்த உறவு உண்டு. Uncle Gyanamuthu was one of my mentors in those early days. அந்த துவக்க நாட்களிலே சகோதரர் கல்யாணமுத்து என்னை நன்றாக வணைத்து வந்த நபர்களுள் ஒருவராவார். And it's a joy for me to share God's word with you. உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Yesterday we were looking at David's relationship in the context of Goliath. கோலியாத்தோடு சம்பந்தப்பட்ட நிலையில் தாவீதினுடைய உறவு நிலைகள் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். We were looking at the different heart David had than all the army of Israel.
இஸ்ரவேல் படையில் இருக்கக்கூடிய மக்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு இருதய நிலையை தாவீது கொண்டிருந்ததை நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். And we were considering how we can become people like that. அது போன்ற ஒரு நபராக நாம் எப்படி மாற இயலும் என்பதையும் நாம் நேற்றைய தினத்திலே கருத்தூன்றி சிந்தித்தோம். I told you there are 4 stages of building a bold heart, and we considered yesterday 3 of those stages. நேற்றைய தினத்திலே நான் ஒரு தைரியமுள்ள இருதயத்தை கட்டுவதற்கு 4 விதமான படிகள் உள்ளன என்பதை நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே அவற்றின் 3ஐ நாம் சிந்தித்தோம். You build a bold heart as you face your everyday challenges. உங்களுடைய அனுதின சவால்களை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு தைரியமான இருதயம் கட்டப்படுகிறது. You build a bold heart when you face criticism and opposition and move forward. விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்குள்ளே தைரியமான இருதயம் கட்டப்படுகிறது. We saw how you build a bold heart when you resist to conform to the ideas of somebody else. வேறு ஒருவரினுடைய ஆலோசனைக்கு உடன்படாமல் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே தைரியமான இருதயம் கட்டப்படுகிறது என்பதையும் நாம் சிந்தித்தோம். You will understand the unique call that God has given to you and be faithful to it. நீங்கள் உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பிரத்யேக அழைப்பை புரிந்து கொண்டு அதற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Today quickly we will see the 4th stage, and that is you build a bold heart at the great crisis moments of your life. நான்காவதாக உங்களுடைய இருதயம் தைரியப்படுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி கடுமையான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது. Till now David has not come face to face with Goliath. இதுவரைக்கும் தாவீது கோலியாத்தை முகமுகமாக சந்திக்கவில்லை. Everything that has happened at the background. இதுவரை நாம் பார்த்த அனைத்துமே பின்னணியில் நடந்தவை. Right now we are seeing him moving towards Goliath. ஆனால் இப்பொழுதோ அவர் கோலியாத்தை முகமுகமாக சந்திப்பதற்கு முன்னேறி செல்கிறார். So if you read verse 43 and 44 of 1 Samuel chapter 17. ஆகவே 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தின் 43 44 வசனங்களை வாசிக்கும் போது இப்படியாக படிக்கிறோம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். There is always a possibility to show our boldness when we are behind the scenes. பொதுவாக நேரடி களத்திற்குள் இல்லாமல் திரைக்கு பின்னால் இருக்கும் பொழுது தைரியமாக நாம் இருப்பது போல காட்டிக்கொள்வது நமக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. But when you stand before a giant of a man who is almost 9 feet tall and who has armor, its weight and its description is given is so amazing. I have never seen anybody like that. ஆனால் அப்படியாக இல்லாமல் கிட்டத்தட்ட 9 அடி உயரமுள்ள அதுபோல பலவிதமான விவரண குறிப்புகளை உள்ள அவனுடைய போர் ஆயுதங்களோடு நிற்கிற ஒரு மனிதனை நீங்கள் நேரடியாக சந்திக்கும் பொழுது அப்படி போன்ற ஒரு தைரியம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். Fear will grip you and your hands and feet will start shaking. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்குள்ளாக பயம் ஆட்கொள்ளும், உங்களுடைய கரங்களும் கால்களும் நடுங்க துவங்கும். So here is David facing this giant of a man face to face, and he is abusing him. He is giving all kinds of threats to him. How is he going to face that? That is the crisis moment in his life. இங்கே தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், அத்தனை உயரமான மனிதன், இவனுக்கு விரோதமாக ஏராளமான சவால்களை விடுக்கிறான். இவனை குறைத்து அவன் மதிப்பிடுகிறான், குறைத்து பேசுகிறான். இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்பொழுது தாவீது இருக்கிறார். How will he respond? இதுக்கு எப்படி பிரதிபலிப்பது? Read verse 45. 45வது வசனத்தை பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். Do you think there is fear in his voice? Do you think his voice is shaking when he says this? இப்படிப்பட்ட ஒரு சொற்றொடரை தாவீது சொல்லும் போது அவரிடத்திலே பயம் இருந்ததா, அவருடைய குடல் நடுங்கியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
You come with me with sword, javelin, and shield, he says. அவர் சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய். I'm not coming to you with sword, javelin, and shield. நான் உன்னிடத்திலே பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரவில்லை. But I have something far greater than all the armor that you have. ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட போராயுதங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒருவரோடு கூட நான் வருகிறேன். I have the name of the Lord Most High. நான் உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். My dearly beloved, I want to ask you, in your particular life and situation today, are sword and javelin and shields coming against you? பிரியமானவர்களே, நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் இக்கட்டான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு விரோதமாக பட்டயங்களும் ஈட்டிகளும் கேடகங்களும் வருகின்றனவா? Not literally javelin and sword, but people using their words, people trying to do things against you, to pull you down, various things that are coming against you. ஒருவேளை எழுத்தின்படியாக பட்டயங்களும் ஈட்டிகளும் கேடகங்களும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சோர்ந்து போக செய்கிற, உங்களை மனமடிவாக்கக்கூடிய வார்த்தைகள் என்ற நிலைமையிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட போராயுதங்கள் எதிராக வரலாம். You see, I want you to know, like David, that God is with you and God can help you no matter what people come against you with. ஆனால் நான் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தாவீதோடு இருந்து வந்த ஆண்டவர் உங்களோடும் இருந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். There is no situation he cannot handle. தேவனால் கையாள இயலாத ஒரு சூழ்நிலையும் இல்லை. You see, for Goliath, it was totally different. He has never faced an enemy like this. கோலியாத் இப்படிப்பட்ட ஒரு பகைஞனை இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை. அவனுக்கு இது முற்றிலும் வித்தியாசமான அனுபவம். No sword, no javelin, no shield. He just has a stick and he has a sling and a few stones and the name of the Lord. இங்கே பார்க்கும் பொழுது அங்கே அவரிடத்திலே தாவீதினிடத்திலே பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, கேடகம் இல்லை, ஒரு சின்ன தடி இருக்கிறது, சில கூழாங்கற்கள் இருக்கின்றன, ஒரு கவன் பை இருக்கிறது. So my question is, what is your personal Goliath? நான் உங்களிடத்துல கேட்க விரும்பும் கேள்வி, உங்களுடைய தனிப்பட்ட நீங்கள் சந்திக்கிற தனிப்பட்ட கோலியாத் யார்? எது? Is it failure? Is it failure in life? அது ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வியா? Maybe it is an illness that you are having presently. ஒருவேளை நீங்கள் தற்காலிகமாக அனுபவித்திருக்கிற ஏதோ ஒரு சுகவீனமாக இருக்கலாம். Maybe it is a difficult person. ஒருவேளை ஒரு கடினமான நபராக இருக்கலாம். Maybe that person is sitting next to you. ஒருவேளை அந்த நபர் உங்களுக்கு அருகாமையிலே அமர்ந்திருக்கலாம். I don't know who or what is intimidating you. உங்களுக்கு தடைக்கற்களா இருக்கின்ற நபரோ பொருளோ எது யார் என்று எனக்கு தெரியாது. If you run away, you will slowly die like the Israelites. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு ஓடி போனால் இஸ்ரவேலரை போல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போவீர்கள். You will lose heart. நீங்கள் மனதை இழந்து விடுவீர்கள், இதயத்தை இழந்து விடுவீர்கள். Your life is too precious to God and the battle is too important for you to go down that road. அந்த ஆண்டவர் அனுமதிக்கிற இப்படிப்பட்ட பாதையினூடாக செல்வது உங்களுடைய வாழ்க்கை, அதுபோல ஆண்டவர் அனுமதிக்கிற இப்படிப்பட்ட போராட்டங்கள் அனைத்துமே தேவ பார்வையில் முக்கியமானவைகள். So don't go the way the Israelites went, go the way that David is going. ஆகவே இஸ்ரவேலர்கள் சென்ற அந்த பாதையில் அல்ல, தாவீது சென்ற அந்த பாதையிலே நீங்கள் நடவுங்கள். Take that stone, hold on to that stone of confidence in your God. கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்னும் கூழாங்கற்களை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். Your Goliaths will fall. உங்களுடைய கோலியாத்துகள் கீழே விழுவார்கள். So take hold of these stones, a few stones that David is expressing. In verse 31 he says, with God's help I defeated the lion and the bear and now I am going to defeat this giant. 34வது வசனத்திலே ஏற்கனவே
37. 37வது வசனத்தை ஏற்கனவே தாவீது குறிப்பிட்டிருந்தது போல சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கு கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட நம்பிக்கை என்னும் கற்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சந்திக்கிற கோலியாத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். You take the stone of verse 45, the name of the Lord. 45வது வசனத்திலே தேவனுடைய நாமம் என்கிற கல்லை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 47. 47வது வசனம். The battle is the yeah, please read. Sorry. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். You see, take that stone. The battle is the Lord's. அங்கே குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிற யுத்தம் கர்த்தருடையது என்கிற அந்த கல்லை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். We see in other verses, not only the battle is the Lord, but the victory is also the Lord's. நீங்கள் மற்ற வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படியாக சிந்திக்க முடியும், யுத்தம் மாத்திரம் அல்ல, வெற்றியும் கர்த்தருடையதே. So you take these stones and you face your giants and you will overcome. The giants will fall and you will win the victory. You will build a bold heart. You will take on more challenges and you will bring glory to God through your life. ஆகவே இந்த கற்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் கோலியாத்தை எதிராக நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி கடந்து போக முடியும். Dearly beloved, understand one thing very clearly. This is not a story of David's sling or David's stone or David's wisdom or David's courage. This is not a story about David at all. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவமானது ஏதோ தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய திறமை, தாவீதினுடைய ஞானம் அல்லது அவருடைய கவன், அவருடைய கல் என்பதை குறித்த ஒரு சம்பவம் அல்ல. It is a story about God. இது கர்த்தரை குறித்த சம்பவம். The story of your life is not your wisdom, not the talents you have, not the gifts you have. It is what God can take you and what God can do in and through you. உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவை உங்களுடைய தனிப்பட்ட சம்பவம் அல்ல, நிகழ்வல்ல. இது உங்கள் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், என்னவெல்லாம் எங்கெல்லாம் உங்களை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான ஒரு விஷயமே. If you allow God to unleash his power in your battles, you will see the victory. உங்களுடைய யுத்தங்களிலே ஆண்டவர் தமது வல்லமையை விடுவிப்பதற்கு அனுப்புவதற்கு நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் ஏராளமான வெற்றிகளை காண முடியும். So I leave David and Goliath and I come to my section for today. That is David's relationship with Saul, and we are going to look at a jealous heart. இந்த குறிப்போடு தாவீது மற்றும் கோலியாத் ஆகிய அந்த உறவிலிருந்து கற்றுக்கொண்டவைகளை நாம் முடித்துவிட்டு இப்பொழுது தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த நாளிலே. All right, so don't forget David and Goliath, 4 lessons how you build a bold heart. ஆகவே தாவீது கோலியாத் ஆகிய இருவருடைய அந்த உறவிலிருந்து ஒரு தைரியமான இருதயத்தை கட்டுவது எப்படி என்பதற்கான 4 விதமான பாடங்களை நீங்கள் மறந்து போகாதீர்கள். And we are going to look at David's relationship with Saul and the lessons we are going to learn from there. இப்பொழுது நாம் தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையிலான அந்த உறவிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். You see, one of the saddest thing is to see something of beauty decaying and falling apart. ஒரு அழகான விஷயம் அப்படியே கெட்டு மக்கி போய் அது ஒன்றுமில்லாமல் போவது மிகவும் துக்கமான ஒரு காரியம். But the greater sadness is the decay of human spirit. ஆனால் அதிலே மிகவும் துக்ககரமான விஷயம் என்னென்று சொன்னால் மனிதனுடைய அந்த ஆவி அதுபோல அழிந்து போவதாகும். To look at a human being who started well with many gifts, but then drift away from God and his life becomes an empty, broken shell. நல்ல பலவிதமான திறமைகளோடு நன்றாக துவக்கின ஒரு மனிதர் காலப்போக்கிலே எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய பாதையிலிருந்து தவறி அவர் போவது மிகவும் துக்கமான ஒரு காரியம். It is very sad to see that, and David was seeing that right in front of his face.
இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்பது மிகவும் துக்கமான விஷயம். இதை தாவீது தன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே பார்த்து கொண்டிருந்தார். In one of his complex relationship with a man called Saul. அவருக்கு இருந்த பல சிக்கலான உறவுகளில் ஒன்று அவருக்கும் சவுலுக்கும் இடையிலான உறவு. So we are going to look at that. நாம் அதை இப்பொழுது சிந்திக்க போகிறோம். So let us look at a few verses quickly to see how Saul began. நாம் சில வசனங்களை இப்பொழுது பார்ப்போம். சவுல் எப்படியாக துவக்குகிறார் என்பதை பார்க்கலாம். Brother, you can read it. We'll quickly look at that because I don't want to spend too much time there. Sure. 1 Samuel chapter 9 verse 2. 1 சாமுவேல் 9:2. He was a very impressive young man. அவன் நன்றாக எல்லாராலும் பாராட்டத்தக்கதான ஒரு இளைஞனாக இருந்தான். அவனுக்கு You want me to read it, uncle? Yes brother. Yeah. 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். So physically he was a wonderful specimen. சரீர பிரகாரமாக அவன் மிகவும் நேர்த்தியான ஒரு மனிதனாக இருந்தான். Chapter 9 verse 21, you see his humility. 9வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலே அவருடைய தாழ்மையை பார்க்கிறோம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். Samuel was telling him that God was going to anoint him as king, and he says, I am from a Benjamin's clan. I am such a small tribe and such a small family I belong to. Don't say such things about me. There was this humble spirit in him. சாமுவேல் சவுலினிடத்திலே, ஐயா, தேவன் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்ன போது, ஐயா, நான் மிகவும் சிறிய கோத்திரத்தான் அல்லவா? என்னுடைய குடும்பம் சிறியதல்லவா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று சவுல் சாமுவேல் இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவருடைய தாழ்மை வெளிப்படுகிறது. Chapter 10 verse 11, you see that Saul was spiritual because he was filled with the Spirit and he was prophesying. 10வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே சவுல் ஆவிக்குரியவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். In chapter 10 verse 21 to 24, we won't read that. He is a very modest person. 10வது அதிகாரத்தின் 21 முதல் 24 வரையில் உள்ள வசனங்களே அவர் ஒரு கண்ணியமான நபர் என்பதை பார்க்கிறோம். He was going to be anointed and they were searching for him where he is, and he was hiding somewhere, and people had to go to literally pull him and bring him to the place. அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக ஜனங்கள் அவரை தேடிக் கொண்டிருந்த போது அவர் ஒளித்துக் கொண்டார். அதற்கப்புறமா அவரை தேடி கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். In chapter 11 verse 13, we read he has a generous heart. 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே அவருக்கு ஒரு நல்ல பெருந்தன்மையான இருதயம் இருந்தது என்பதை நாம் காண்கிறோம். You read that verse, brother? Thank you. 11 and 13, yes uncle? Yes, yeah. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். You see, you have to understand the background to understand the generosity of his spirit. When he was anointed king, there was a group of people who were opposed to him. They didn't want him to be king. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அதற்கு எதிர்த்த சில குறிப்பிட்ட மக்கள் இருந்தார்கள். And Saul goes to battle and he wins the battle and he comes victorious back. சவுல் இப்பொழுது யுத்தத்திற்கு செல்கிறார். யுத்தத்திற்கு சென்று வெற்றியோடு திரும்புகிறார். And some of the people who are coming with Saul says, we have to kill these fellows who told that you should not be king. சவுலிடத்திலே அவரோடு கூட யுத்தத்திற்கு சென்று வந்த மக்கள் சொல்லுகிறார்கள், உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு எதிர்த்த மக்களை நாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். That is the context in which he says, no, God has given us a victory. This is not the day to kill people. It is the day to rejoice. Let's not kill them. Let's forgive them. That was the kind of spirit this young man had.
அந்த சந்தர்ப்பத்திலே தான் 13வது வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி சவுல் சொல்லுகிறார், ஒருவரும் கொல்லப்படலாகாது என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், யாரையும் கொல்லக்கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு ஆவியை, ஒரு தன் மனதை உடையவராக இருந்தார் சவுல். So if you look at this young man, what a tremendous chap and what tremendous promise of what he could become in the future. இந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் இவரை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கதாக, எவ்வளவு காரியங்களை சாதிக்க வல்லமையுள்ள ஒரு இளைஞனாக இந்த சவுல் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண முடியும். He had a good beginning. அவருக்கு ஒரு நல்ல துவக்கம் இருந்தது. But 42 years he reigned in Israel, and by the end of it, all his promise was wasted, and he dies an empty, lonely man. 42 வருடங்கள் இஸ்ரவேலை ஆட்சி புரிந்தார். அவருடைய இறுதி காலத்திலே அவருடைய வாக்குகளை அவர் தவற விட்டு ஒரு தனி மனிதனாக மரணத்தை சந்திக்கிறதை நாம் காண முடியும். By the time he is old, அவருக்கு வயதாகும் போது he was filled with psychological jealousy. அவருக்கு இயல்பாகவே ஒரு மனதிலே ஒரு பொறாமை இருந்தது. His emotions was a mess. His whole emotions was a mess. அவருடைய முழு உணர்வுகளும் ஒரு குழப்ப நிலையிலே இருந்தன. He lost the respect of people around him. தன்னை சுற்றி இருந்த மக்களினுடைய மதிப்பை அவர் இழந்தார். Even his children were alienated from him. அவருடைய பிள்ளைகளும் அவரிடத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். He was incapable of love, peace or joy. அவரிடத்திலே சந்தோஷமோ சமாதானமோ அன்போ இருக்கக்கூடாத நிலைமையிலே அவர் இருந்தார். And he died a miserable end. அவர் ஒரு சோகமான மரணத்தை தழுவினார். My question is this. என்னுடைய கேள்வி இதுதான். How did this happen? இது எப்படி நடந்தது? How does a wonderful, glorious beginning end like this? ஒரு மகிமையான ஆச்சரியப்படத்தக்கதான துவக்கம் எப்படி இப்படி ஒரு முடிவை சந்திக்க முடியும்? The answer is nobody plans to finish like that. பதில் என்னவென்றால் யாருமே இப்படித்தான் முடிக்க வேண்டும் என்று திட்டமிட மாட்டார்கள். It happens one day at a time, dearly beloved. அது அனுதினம் நடக்கிற ஒரு விஷயம் பிரியமானவர்களே. Saul did not decide he will be wicked and he will be violent. He just drifted into that kind of a life. சவுல் தான் இப்படியாக ஒரு பொல்லா புல்லவனாக இருக்க வேண்டும், கடினமானவனாக இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாதை மாறி போகிறதை நாம் பார்க்க முடியும். The real truth is he was not willing to accept and face the brokenness inside him. அவருக்கு இருந்த ஒரு உண்மையான யதார்த்தமான சத்தியம் என்னவென்றால் தனக்குள் இருந்த அந்த உடைந்த தன்மையை அவர் அங்கீகரிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாதவராக இருந்தார். And it is the same choice you and I have this evening. இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இதே ஒரு காரியம் தான் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. My question is, are you running your race well, dearly beloved? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா பிரியமானவர்களே, உங்களுடைய ஓட்டத்தை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you going on the right track? நீங்கள் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்களா? Do you have a noble and a brave heart? உங்களிடத்திலே ஒரு நல்ல அதே நேரத்தில் தைரியம் உள்ள இருதயம் உள்ளதா? Are you opening your heart to the Lord for him to deal with areas that are sinful and that keeps you away from him? தேவனுக்கு முன்பதாக பாவமுள்ள ஆண்டவரிடத்திலிருந்து உங்களை தூரப்படுத்துகிற காரியங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் அதை கையாளுவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? Are you looking honestly into areas of your life which are broken, which are not pleasing to God? உடைக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமற்ற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பகுதிகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறீர்களா? Maybe it's a habit that you can't let go. ஒருவேளை நீங்கள் விடக்கூடாத ஒரு பழக்கமாக அது இருக்கலாம். Maybe it's a line of thought that you can't seem to take out of your mind. ஒருவேளை உங்களுடைய சிந்தையிலிருந்து நீங்கள் நீக்கக்கூடாத ஏதோ ஒரு சிந்தனையாக இருக்கலாம். Maybe it's envy and maybe it's jealousy. ஒருவேளை அது பொறாமையாக இருக்கலாம். Maybe it's ego and self-centeredness. ஒருவேளை நான் என்று சுயம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். What is it in your life that is breaking your different relationships?
உங்களுடைய வெவ்வேறான உறவுகளை துண்டித்துக்கின்ற உடைக்கின்ற விஷயம் எவைகள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். You see, the difference between Saul and David is this. நீங்கள் பார்க்கும் பொழுது சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். Saul wouldn't admit his brokenness. சவுல் தனக்குள் இருக்கக்கூடிய தவறை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். But David had the courage to come to God's presence and admit his sin. ஆனால் தாவீதோ தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வதற்கான தைரியம் உள்ளவராக இருந்தார். And he found healing and forgiveness. அவர் அப்படி செய்த போது ஆண்டவரிடத்திலே மன்னிப்பையும் உடைக்கப்பட்ட காரியங்கள் சரி செய்யப்படுகிறதையும் அவர் கண்டார். So how did Saul's life go wrong? That's what we are going to see this evening. ஆகவே இந்த மாலை வேளையிலே சவுலினுடைய வாழ்க்கை எப்படி இப்படி தவறி போனது என்பதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். Like I told you, there is a spiritual drift happening in your life. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆவிக்குரிய தடமாற்றம் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். And we're going to look at 4 stages of decay of our spirit when we drift away from the Lord. தேவனிடத்திலிருந்து நாம் தடமாறி போகும் பொழுது 4 கட்டங்களாக நம்முடைய ஆவி கெட்டு போகிறதை நாம் காண முடியும். அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். Number 1. முதல் கட்டம், Saul learns to tolerate subtle disobedience. சவுல் கீழ்ப்படியாமையை. Yes, uncle. Yeah. Yeah, could you please repeat? Yeah. Okay, and he learns very subtly to disobey God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதை மிகவும் நுணுக்கமாக இவர் கற்றுக்கொண்டார். Okay, சவுல் it became a கற்றுக்கொண்டார். habit. It became a habit with him disobeying God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவருக்கு ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. He didn't think that was serious. அது ஒரு முக்கியமான விஷயம் என்பதை அவர் யோசிக்கவில்லை. He didn't think that God was concerned about his obedience. அவருடைய கீழ்ப்படியதலை குறித்து தேவன் கரிசனையுள்ளவராய் இருந்தார் என்பதை அவர் சிந்திக்கவில்லை. And that is how many of us live our Christian life. அப்படித்தான் நம்மில் அநேகர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். We don't think obedience is important. நாம் கீழ்ப்படிதல் முக்கியம் என்று நாம் சிந்திக்கிறதில்லை. So let's quickly look. I'll tell you the reference and I will narrate the story because we don't have time to go back and read all those verses. We will miss our time and I won't be able to finish. So turn to 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Samuel tells Saul to go to Gilgal. சாமுவேல் சவுலை கில்காலுக்கு போக சொல்லுகிறார். And he says, you wait there until I come and offer the sacrifice, and then I will tell you what God is commanding to you or God wants you to do. நான் வருமட்டும் நீ பலி செலுத்தாமல் எனக்காக காத்திரு, நான் வந்த பின்னர் மேற்கொண்டு கர்த்தர் உன்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன் என்று சாமுவேல் சவுலினிடத்திலே சொல்கிறார். So Samuel says to Saul, your job, Samuel, Saul, is to wait for God's instructions until I come and offer the sacrifice. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கடமை காத்திருப்பது மட்டுமே. நான் வந்து பலி செலுத்தி கர்த்தர் மேற்கொண்டு என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை உனக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். How long? எவ்வளவு நாட்கள்? 7 days, he says. 7 நாட்கள். So on the 7th day, Samuel does not arrive. He's late at arriving. So Saul gets a little flustered and the people with him are getting a bit restless. And Saul gets anxious. And instead of waiting for Samuel, he offers the sacrifice. 7ஆம் நாள் வந்தது, சாமுவேல் வரவில்லை. அவர் வருவதற்கு தாமதமானது. அவரை சுற்றி இருந்தவர்கள் கொஞ்சம் கலக்கமடைந்தார்கள். சிலர் அவரை விட்டு போக துவங்கினார்கள். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்பொழுது தானாகவே சவுல் அங்கே பலிகளை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். See, when fear takes hold of Saul, he does foolish things. பயம் அவரை ஆட்கொண்டபடியினாலே சவுல் முட்டாள்தனமான சில விஷயங்களை செய்கிறார். When we get afraid, when we feel a little restless, when we feel things are not going the way it should be going, we think we know better than God and we do things against the will of God.
சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் நாம் நினைப்பது போல போகாமல் வித்தியாசமாக செல்லும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை மீறி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய துவங்குகிறோம். So he offers the sacrifice, and that is straight disobedience to God, because he was not a priest and he was not to offer sacrifice. His job was as a king to do other things. அப்படியாக அங்கே அவர் பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு விரோதமான அவருடைய நேரடி கீழ்ப்படியாமை. ஏனென்றால் அவர் ஒரு ஆசாரியன் அல்ல, அவர் அங்கே பலி செலுத்தி இருக்க கூடாது. ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் இருந்து பலியை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Instead of bringing his fears and anxieties before the Lord in prayer, he takes the step of disobeying God. தன்னுடைய பயங்களையும் தன்னுடைய எல்லா விதமான கவலைகளையும் ஜெபத்திலே தேவனுக்கு முன்பதாக கொண்டு செல்வதற்கு பதிலாக அவர் தேவ சித்தத்தை மீறி தாண்டோந்தித்தனமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். This is exactly how we do things. இது எப்படி என்றால் எனக்கு காரியம் தெரியும் என்கிற சிந்தை. We also do not bring our fears, our anxieties, our uncertainties to God, and we try to take things into our hands. பொதுவா நாமும் கூட இது போலவே நம்முடைய பயங்களையும் நம்முடைய கவலைகளையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக காரியங்களை நம்முடைய கைகளிலே எடுத்து கையாள துவங்குகிறோம். So as soon as he offers a sacrifice, Samuel arrives. அவர் அப்படியாக பலி செலுத்தின உடனே சாமுவேல் வருகிறார். And he asked him, what have you done? And he said, you didn't come. And he started rationalizing his actions. அவர் வந்து கேட்கிறார், ஏன் இப்படி செய்தா என்று கேட்டபோது சவுல் சொல்கிறார், நீர் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய செயலை அங்கே நியாயப்படுத்துகிறார். He, instead of repenting, he is rationalizing his actions. தன்னுடைய குற்றத்தை அங்கே அறிக்கை செய்வதற்கு பதிலாக தன்னுடைய குற்றத்தை அவர் நியாயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். He is trying to make his disobedience look good. தன்னுடைய கீழ்ப்படியாமை நல்லதுதான் என்பது போல காட்சி அளிக்கத்தக்கதாக அவர் முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். He's disobeying, but he says, I did a good thing. I offered the sacrifice to God. அவர் செய்தது என்னவோ கீழ்ப்படியாமை, ஆனால் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தினதாக ஒரு நல்ல விஷயத்தை போல அவர் அதை அங்கே காட்டுகிறார். Okay, then another incident, you come to chapter 15 of 1 Samuel. அதற்கப்புறமாக 15வது அதிகாரத்திலே இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். God through Samuel tells Saul that he must attack the Amalekites and kill them totally, annihilate them. சாமுவேல் மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று. Even the animals you should not spare. மிருகங்களையும் கூட விட்டு வைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். But Saul disobeys God. ஆனால் சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறார். He keeps some good sheep and cattle, and he kills all the weak and the bad animals. ஆடுகளின் முதல் தரமானவைகளை மாத்திரம் வைத்துவிட்டு மற்ற அற்பமான விஷயங்களை எல்லாம் அவர் அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். And he also keeps alive King Agag. அவர் அந்த அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகையும் உயிரோட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Again Samuel comes and asks, what have you done? Have you obeyed God? He says, yes, I have obeyed God. And then Samuel asks, what is the noise I hear of the cattle and the sheep? இப்பொழுது சாமுவேல் மீண்டுமாக வருகிறார். வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாயா என்று கேட்ட பொழுது சவுல் சொல்கிறார், ஆம் கீழ்ப்படிந்தேன் என்று சொன்ன உடனே சாமுவேல் மீண்டுமாக கேட்கிறார், அப்படியானால் நான் கேட்கிற அந்த ஆடுகளின் சத்தம் என்ன என்று கேட்கிறார். And Samuel pronounces judgment on Saul. அப்படியாக அவர் கேட்டுவிட்டு சாமுவேலின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை எடுத்துரைக்கிறார். He says, because you have disobeyed, your kingdom is taken away from you and given to somebody else. நீர் இப்படியாக கீழ்ப்படியாமல் போனபடினாலே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சாமுவேல் சொல்கிறார். And we have this amazing statement that Samuel says, obedience is better than sacrifice. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் சாமுவேல் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். What God wants from you and me is to know him and to love him and to walk in his ways. உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் நாம் அவரை நேசித்து அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்பதாகும். Not to do some religious duties. ஏதோ ஒரு மத சடங்கை செய்வது மட்டுமல்ல.
Sometimes the activities we do look spiritual, but they are not acceptable to God because they are not what God wants from you through your life. சில நேரங்களிலே நாம் செய்கின்ற சில செயல்கள் ஆவிக்குரிய செயல்களை போல காட்சியளிக்கும், ஆனால் அவைகள் தேவனுடைய பார்வையிலே ஏற்புடையவைகள் அல்ல. ஏனென்றால் அவைகளை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அனுமதிக்கவில்லை. You see, he fundamentally did not trust God. அதனுடைய காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் அவர் அடிப்படையிலே தேவனை நம்பவில்லை. So he learned, disobedience, and he didn't stop. He kept on doing it, even though warning after warning came into his life. அவர் இப்படியாக கீழ்ப்படியாமல் இருக்க துவங்கி அப்படியே தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டே இருந்தார். ஏராளமான ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு வந்தும். If some of you are listening to me and if you are thinking, oh, disobedience is not a big sin, let me tell you the terrible consequence of sin, of disobedience. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே சிலர் இந்த கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம் அல்ல என்பதை நீங்கள் கருதுவீர்களானால், கீழ்ப்படியாமையினாலே விளையக்கூடிய கோரமான விளைவுகளை நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். You see, he not only lost his kingdom, he lost all the blessings that was to come on him and his family following. His family also lost everything because of his disobedience. So immediate issue is there. சவுலுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே நடந்த விஷயம் என்ன? அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தனக்குள்ளாக தன்னுடைய தனிப்பட்ட நபர் என்கிற நிலைமையில மாத்திரம் இழக்கவில்லை, தன்னுடைய குடும்பம் முழுவதற்குமான ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். But if you come to Esther chapter 3, நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது, if you read verse 1, அதனுடைய 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். We see the consequence of his disobedience is coming many generations later as a danger to the people of Israel. சவுல் அன்றைக்கு செய்த அந்த கீழ்ப்படியாமையினாலே பல சந்ததிகள் தாண்டிய பின்னர் எஸ்தரின் புஸ்தகத்திலே மீண்டுமாக ஆகாகினாலே ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீமையை நாம் இங்கே எஸ்தர் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Will you read verse 1, brother, of 3, Esther chapter 3? Yes. Yeah. எஸ்தர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். So here is a man called Haman, and who is he? இங்கே ஆமான் இருக்கிறார். அவரை குறித்து யார் என்று நாம் பார்க்கிறோம். Who is he? He is an Agagite. அவன் ஒரு ஆகாகியன் என்று நாம் பார்க்கிறோம். He comes in the genealogy of King Agag, whom in disobedience Saul had spared that day. அந்த நாளிலே சவுல் கீழ்ப்படியாமல் இருந்து விட்டு வைத்த அந்த ஆகாகியனுடைய மகனாக வழித்தோன்றல் தான் இந்த ஆமான். He is plotting to annihilate the Jewish people. இந்த ஆமான் இப்பொழுது முழு யூத கூட்டத்தையும் முற்றிலுமாக அழிப்பதற்கு திட்டமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். God in his grace brought salvation to the Jewish people, but because of one disobedience, generations later, God's people are in danger. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இஸ்ரவேலரை காப்பாற்றினார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சவுலினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட கீழ்ப்படியாமை சந்ததிகள் தாண்டிய பின்னர் முழு இஸ்ரவேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். So dearly beloved, don't take disobedience lightly. ஆகவே பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமையை சாதாரணமாக நினைத்து விடாதிருங்கள். As you disobey, you are drifting away from God and away from his blessings and away from his presence, and you are drifting into danger. கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்தும் அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்தும் அவரிடத்திலிருந்துமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடம் புரண்டு போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Okay, let's come to the second point. இரண்டாவது குறிப்புக்கு செல்லலாம். He tolerates loss of intimacy with God. தேவனுடைய உறவிலே ஏற்படக்கூடிய இழப்பையும் அவன் பொறுத்து கொண்டான். You see, when you begin disobeying and it becomes a habit with you, you lose intimacy with God. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்க துவங்கி அது உங்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் பொழுது தேவனோடு உள்ள உங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். If you come to, I think it's chapter 18 of 1 Samuel.
1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திற்கு வாருங்கள். If you come read verse 14, அதனுடைய 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். verse 10. 10வது வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. Okay, so here we see that Saul, the spirit of God is not in him. It says it in some translation evil spirit, but it is called a disturbing spirit that entered into him. சில மொழிபெயர்ப்புகளிலே 10வது வசனத்திலே பொல்லாத ஆவி என்பதற்கு பதிலாக அவனை அசௌகரியத்துக்குள்ளாக்குகிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அவனிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. Okay, so he loses that intimacy with God. அவன் தேவனோடு disturbing spirit. அவன் தேவனோடு உள்ள தன்னுடைய உறவை, அவன் நெருக்கத்தை அவன் இழந்து இப்பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொள்கிறது. In some ways, it is God's mercy that this disturbing spirit came to him, because he could recognize that things are wrong with me, and he could come back to God and confess his sin and set things right and come back into a relationship with God. ஆனால் ஒரு வகையிலே ஆண்டவரால் விடப்பட்ட இந்த பொல்லாத ஆவி அவனுக்கு சாதகமாக இருக்கத்தான் செய்தது. ஏனென்றால் அந்த நிலையிலே தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த நெருக்கம் குறைந்து விட்டதை அவன் உணர்ந்து அவன் தேவனிடத்திலே வந்து காரியங்களை சரி செய்வதற்கு அது ஒரு ஏதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். But instead of that, he finds a solution that will take him further away from God. ஆனால் அப்படி தேவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக அவன் ஒரு மாற்று சொல்யூஷனை அவன் பார்க்கிறான். அவன் வேறொரு காரியத்தை செய்கிறான். அது அவனை ஆண்டவரிடத்திலிருந்து நீக்குகிறது. So when this disturbing spirit was on him, his men suggested to him that there was a young lad called David. He plays the harp very well. Why don't you invite him and it will help you? இந்த பொல்லாத ஆவி வந்த பொழுது அவனோடு இருந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது என்கிற ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் நன்றாக வாசிப்பான், அவனை அழைத்து நீங்கள் ஏன் இந்த பொல்லாத ஆவியினுடைய ஆட்கொள்ளுதலிலிருந்து விடுதலை பெறக்கூடாது என்று அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். And so David comes to work for Saul. இப்பொழுது தாவீது வந்து சுரமண்டலத்தை வாசிப்பதற்காக சவுலினிடத்திலே வருகிறான். So it says whenever this evil spirit was on him, David used to play the lyre, and he felt better. ஆகவே நாம் வாசிக்கிறபடி எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி அவனை ஆட்கொள்கிறதோ தாவீது சுரமண்டலத்தை வாசிப்பார். அப்பொழுது அவன் கொஞ்சம் அதிலிருந்து விடுபடுவான். So he thought that was okay. Feeling better is what Christian life is all about. சவுல் கொஞ்சம் சௌரியமாக இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருந்தான். அப்படித்தான் நாமும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறோம். You see, that's exactly how we want to our Christian life. Okay, not a deep, intimate relationship with God. நாமும் கூட தேவனோடு கூட ஒரு மிக நெருக்கமான உறவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும் என்று அதிலே திருப்திப்பட்டுக் கொள்கிறோம். And that is how we live. Chapter 16 and verse 16. Chapter 16 and verse 16, please. அது 1 சாமுவேல் 16:16 இப்படியாக வாசிக்கிறோம். சுரமண்டலம் வாசிக்கிறது தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். So instead of coming to God and confessing and get his relationship right, he is finding substitute things that can give him a little comfort. தேவனிடத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை அவரிடத்திலே அறிக்கை செய்து சரி செய்வதற்கு பதிலாக மாற்று தீர்வுகளை அவன் பார்த்து அதிலே தன்னை திருப்திப்பட்டுக் கொள்கிறதை நான் பார்க்கிறோம். You see, that is how a lot of times we also deal with our spiritual issues. பொதுவாக நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகளை இவ்வாறு தான் கையாளுகிறோம். David's gift was a gift of music. தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட தாளந்து இசை வாசிக்கிற தாளந்து. But Saul was misusing that gift to make him feel better rather than come to God and confess and set his life right.
ஆனால் தேவனிடத்திலே தானாக வந்து காரியத்தை சரி செய்வதற்கு பதிலாக தாவீதினுடைய அந்த திறமையை பயன்படுத்தி சவுல் அதிலே ஒரு தீர்வு காண முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So are you in that kind of situation where instead of dealing with your problem before God, you are finding options? Maybe you are listening to music, maybe you are watching TV, maybe you are even involved in Christian ministry, but you are not dealing with the deep issues in your life that has taken you away from God, and you have lost intimacy with God. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளை நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு சென்று அறிக்கை செய்து அவற்றுக்கு தீர்வுகளை காண்பதற்கு முயற்சிப்பதற்கு பதிலாக இசையை கேட்டுக்கொள்வதோ அல்லது ஏதோ ஒரு டிவியை பார்ப்பதோ அல்லது ஊழியத்தில் கூட ஈடுபடுவதோ அப்படி போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? You know, God calls you to set your life right, to confess, to admit, to set things right and come back into a deep, intimate relationship. We are called to live in deep, intimate relationship with God. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவிலே வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து ஆண்டவரிடத்திலே காரியங்களை அறிக்கை செய்து சரி செய்யும்படியாகத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Okay, but Saul doesn't do it, and he just wants to live this comfortable life, and he drifts further away from God. ஆனால் சவுல் அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்திலே செல்வதற்கு பதிலாக ஒரு சௌகரியமான வாழ்க்கையிலே திருப்திப்பட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்திலிருந்து தடம் புரண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். Third stage. மூன்றாவது கட்டம். Saul learns to tolerate poison relationships, broken relationships. சவுல் ஒரு உடைந்து போன உறவுகளை சகித்துக் கொள்வதற்கு அவன் கற்றுக்கொள்கிறான். In chapter 18, we see the dynamics of the relationship between David and Saul. 18வது அதிகாரத்திலே சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாற்றான உறவு நிலையை நாம் பார்க்கிறோம். Some amazing things are happening in David's life. அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலே சில ஆச்சரியமூட்டும் சம்பவங்கள் நடக்கின்றன. There are 3 verses I'll tell, and there is one word that keeps commonly on all those 3 verses. Please notice that. Chapter 18, verse 1. 18வது அதிகாரம் 1வது வசனம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். Okay, verse 16. 16வது வசனம். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். Verse 20. சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதை நேசித்தால் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. So in all these 3 words, we see everybody loves David. His son loves David, Saul's son loves David, Saul's daughter loves David, the whole of Israel loves David. இந்த 3 வசனங்களிலும் எல்லாரும் தாவீதை நேசிக்கிறார்கள் என்பதை காண முடியும். தாவீதினுடைய மகன் யோனத்தான் அவரை நேசிக்கிறார், அவருடைய மகள் மீகாள் நேசிக்கிறார், அவருடைய ஜனங்களும் தாவீதை நேசிக்கிறார்கள். He is a lovable person. அவர் நேசிக்கப்படத்தக்க ஒரு மனிதனாகவே இருந்தார். And Saul is watching this. இதையெல்லாம் சவுல் கவனித்துக் கொண்டிருக்கிறார். And if you look at his career, there is another word that comes with his career, and you see that in verse 5. Read verse 5. 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலினுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். Verse 14. 14வது வசனம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். And verse 30. 30வது வசனத்திலே பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. It says Buddhiman in Tamil, but the word in English is he was successful in everything he did because God was with him. இந்த இடங்களிலே தமிழிலே புத்திமான் என்று சொல்லப்பட்டாலும் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறபடி பார்த்தால் தான் சென்ற எல்லா இடங்களிலும் அவன் வெற்றி பெற்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். So he is a lovable person. He is a successful person because God is with him. ஆகவே தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் நேசிக்கப்படத்தக்க ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எங்கு சென்றாலும் வெற்றி பெறத்தக்க மனிதனாக இருந்தார். காரணம் தேவன் அவரோடு இருந்தார்.
And Saul was seeing this, and Saul could have mentored him, and he could have been a tremendous thing in the hands of Saul to be used. இப்படியாக சவுல் இவரை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருக்கு அவர் ஒரு நல்ல அவரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தலைவனா இருந்து அவரை நன்றாக வைத்திருக்க முடியும். But in verse 6 and 7, we won't read the verse, I will tell it. Verse 6 and 7, we read, after they come back from the war, and they're going to meet Saul, the women were dancing in the procession before, and they began to sing this song that Saul had slain thousands, but David his 10,000s. ஆனால் 1 சாமுவேல் 18:6-7 ஆகிய வசனங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது யுத்தத்திலிருந்து திரும்ப வருகிற பொழுது ஸ்திரீகள் அங்கே பாடல் பாடுகிறார்கள். அவர் சொல்கிற காரியம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவர்கள் பாடுகிறார்கள். And verse 8 says that Saul was very angry at the words that these women were singing, that they gave only 1,000 to him and 10,000 to David. ஸ்திரீகளினுடைய அந்த வரிகளினாலே தாவீது மிகுந்த எரிச்சல் அடைந்தான் என்று 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிற காரியம், எனக்கு 1000 கொடுத்தார்கள், தாவீதுக்கோ 10,000 கொடுத்தார்கள் என்று சொல்கிறான். So in his heart comes this envy and this anger against this young man who he could have mentored and he could have used for the glory of Israel. தான் நன்றாக பயிற்றுவித்து பயன்படுத்தக்கூடிய இந்த தாவீதிற்கு மேல் இப்பொழுது சவுலுக்கு பொறாமை வருகிறது, கோபம் வருகிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த பாடல்கள். And then when in verse 11, what does he do? And read that verse, brother. Verse 11, what does he do? 11வது வசனத்துல என்ன செய்கிறார் பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். His jealousy and anger is so much that he takes this spear and tries to kill David. தாவீதின் மீது சவுலுக்கு அத்தனையாய் அவனுக்கு பொறாமையும் கோபமும் இருந்தது. தன்னுடைய ஈட்டியை எடுத்து அவனை உருவ குத்த முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். You see, this relationship is broken. It has become a poison relationship. இங்கே உறவு மிகவும் உடைந்து போனது, அது நஞ்சானதாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். He somehow thinks that if I kill David, my heart will become all right. அவன் ஏதோ ஒரு நிலையிலே தாவீதை கொன்றுவிட்டால் என்னுடைய மனதிலே நிம்மதி கிடைக்கும் என்று சவுல் நினைக்கிறார். But God will not allow that. God will not allow his purposes to be destroyed by somebody's envy and jealousy. ஆனால் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். யாரோ ஒருவரினுடைய பொறாமையினாலே தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போவதற்கு தேவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். You see, the Bible is full of this theme of envy and jealousy. வேதாகமம் முழுவதிலுமே இப்படிப்பட்ட இந்த பொறாமை என்கிற விஷயத்தை நாம் காண முடியும். You have Cain and Abel story. உங்களுக்கு காயின் ஆபேல் சம்பவம் உண்டு. You know the story of Isaac and Ishmael. உங்களுக்கு ஈசாக்கு இஸ்மவேலினுடைய சம்பவம் உண்டு. You know the story of Jacob and Esau. யாக்கோபு ஏசாவினுடைய சம்பவம் உண்டு. You know the story of Joseph and his brothers. யோசேப்பு மற்றும் அவருடைய சகோதரனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். You know the story of Leah and Rachel. லேயா மற்றும் ராகேல் அவர்களுடைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். Miriam, Aaron and against Moses' story, you know. மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். Matthew chapter 27, we read that Pilate knew that it is because of envy that the religious leaders wanted to remove Christ. மத்தேயு 27வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பிலாத்து பொறாமையினாலே இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று அவன் அறிந்திருந்தான். Paul says some people are preaching the gospel because of envy. பவுல் சொல்லுகிறார் சிலர் பொறாமையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று. So Saul's heart is filled with jealousy. ஆகவே சவுலினுடைய இருதயம் இப்பொழுது பொறாமையினாலே நிறைந்திருக்கிறது. And God cannot satisfy an envious, jealous heart, dearly beloved. பிரியமானவர்களே, தேவனால் ஒரு காலம் ஒரு பொறாமையுள்ள இருதயத்தை நிறைவுபடுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. Saul sees this David, he has never done anything wrong. சவுல் இப்பொழுது தாவீதை பார்க்கிறார், அவரிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. People love him, my son loves him, my daughter loves him, everybody loves him. ஜனங்கள் அவனை நேசிக்கிறார்கள், என்னுடைய மகன் நேசிக்கிறான், என்னுடைய மகள் நேசிக்கிறார், எல்லாரும் தாவீதை நேசிக்கிறார்கள்.
He is successful in everything he does. அவன் செய்கிற காரியங்களில் எல்லாம் அவன் வெற்றியுள்ளவனாய் இருக்கிறான். But all of a sudden, Saul is filled with anger and fear and envy that he takes the spear and he wants to kill and finish David. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுலுக்கு திடீரென்று அவனுடைய இதயத்திற்குள்ளாக பொறாமையும் கோபமும் எரிச்சலும் நிறைந்தவனாக ஈட்டியை எடுத்து தாவீதை உருவ குத்த முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். He does not bring his jealous heart before God and does not confess that sin and ask God to set his heart right and his relationship right with David. தன்னுடைய பொறாமையுள்ள இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அறிக்கையிட்டு அதை சரி செய்வதற்கு முயற்சிக்காமல் அவன் தாவீதை அழித்து விடுவதற்கு முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Dearly beloved, if you come to this stage of decay, you are finished. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய சீர்குலைவு இந்த கட்டத்திற்கு வருமேயானால் நீங்கள் அவ்வளவு முடிந்து விடுவீர்கள். So is somebody throwing a spear at you in your church? If that is happening, dearly beloved, the church is not the church anymore, because the unity of the spirit that has brought us together, that is broken, and God's blessing cannot be in the church. பிரியமானவர்களே, இது போன்ற ஈட்டியை எடுத்து உருவ குத்தக்கூடிய அனுபவம் உங்களுடைய சபையில இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது இனிமேலும் அது சபையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக துவங்கி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Matthew chapter 18:15 says that before you offer your sacrifice, you must go and set your relationship right with your brother. Otherwise, don't offer your sacrifice to God. மத்தேயு 5:18 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலி செலுத்த வருவதற்கு முன்பதாக முதலாவது உங்களுடைய சகோதரனிடத்திலே நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய காரியம் உண்டா என்பதை யோசித்து பார்த்து அதை சரி செய்து விட்டு பின்னர் வந்து பலி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். Okay, my time is up. So there is one more point I have to see. So I don't know if I can continue or let me stop here. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நான் இங்கே எனக்கு இன்னும் ஒரு குறிப்பு உண்டு, அதை தொடர முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் இப்பொழுது இங்கே நிறுத்திக் கொள்கிறேன். What do you think, Santosh? Should I stop here? Two minutes, uncle. Okay, let me quickly come to the fourth point. நான் நான்காவது குறிப்புக்கு வேகமாக வரட்டும். Saul betrays the very values he built his life and his kingdom on. தான் எந்த ஒரு கோட்பாட்டிலே தன்னுடைய வாழ்க்கையையும் ராஜ்யத்தையும் கட்டினாரோ அதை இப்பொழுது அவர் மறந்து விடுகிறார். 1 Samuel chapter 28 verse 3. 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம். 28:3 or 23? Is it 8 and 3? Okay, 28 and 3. Okay. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். You see, that's how he established his kingdom. He sent away all the mediums and the spiritists. நீங்கள் அவருடைய துவக்க காலத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற மக்களை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். Read verse 6 and 7. 6-7 வசனங்களை He comes to பாருங்கள். God. Okay, he comes to God and he prays, and God does not hear his prayer. 6வது வசனத்திலே அவர் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறதில்லை. And so what does he do in verse 7? ஆகவே 7வது வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். You see, instead of trying to understand why God is not answering my prayers, maybe there is issues in my life I have not set right with, maybe I am not close to the Lord as I should be, that is why God is not answering. Instead of saying his heart and changing and confessing before God, he goes to a medium, the very thing he established his kingdom on. தேவன் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தராத போது ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் தரவில்லை, ஏன் எனக்கு மறுத்துறவு கொடுக்கவில்லை என்று காரியங்களை சீர்தூக்கி பார்த்து அவரிடத்திலே சென்று சரி செய்வதற்கு பதிலாக வேறொரு ஊடகத்தை அவன் தேடி செல்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மக்களை அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது துரத்தி விடுகிறானோ அந்த ஒரு மக்களையே இப்பொழுது தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம்.
He didn't want to know God's will because every time he knew God's will, he disobeyed it. அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. காரணம், தேவனுடைய சித்தத்தை அறிந்த போதெல்லாம் அதற்கு மீறி கீழ்ப்படியாமல் தான் இவன் போனான். And knowing God's will in his life was to confess his sin and repent and come back into a relationship with God. தேவனுடைய சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையில அறிந்த போதெல்லாம் அவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தேவனிடத்திலே வந்து காரியங்களை சரி செய்வதுதான். So God is silent. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அமைதியாக இருந்து விட்டார். So through this medium, he wants to contact Samuel and find out what is going to happen to his future. இந்த ஊடகத்தின் மூலமாக இப்பொழுது சாமுவேலை தொடர்பு கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அவன் முயற்சிக்கிறான். Samuel says, why are you waking me up? Why are you asking me? If God is not answering you, you must know there is a problem. What can I tell you that God doesn't want to tell you? சாமுவேல் சொல்லுகிறார், நீ இப்பொழுது ஏன் என்னை எழுப்புகிறாய்? உனக்கு தேவன் பதில் சொல்லாவிட்டால் நான் அதை சொல்ல முடியாது. இது நீ தேவனிடத்திலே தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். And then he gives God's judgment to him. அதை தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர் அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். He says, listen, you want to know what's going to happen? You are going to die in the battlefield. Your sons are going to die in the battlefield. நீ என்ன நடக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறாயா? சொல்லு, கவனித்துக்கொள், நீயும் உன்னுடைய குமாரரும் யுத்த களத்திலே மரிக்க போகிறீர்கள் என்று சாமுவேல் சொல்லுகிறார். Kingdom is going to be taken away. உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு நீக்கப்பட போகிறது. He goes to battle and then we see how he is injured and he falls on his own sword and he tries to kill himself. நாம் பார்க்கும் பொழுது அவன் யுத்த களத்திற்கு சென்று தன்னுடைய பட்டயத்தில் தானே விழுந்து அவன் சாகிறதை நாம் பார்க்கிறோம். What a sad end. என்ன ஒரு துக்ககரமான முடிவு. Who had so much promise, to a man who had so much promise in the beginning. துவக்கத்திலே ஏராளமான வாக்குகளை பெற்ற மனிதன் எவ்வளவு வித்தியாசமான ஒரு முடிவை காண்கிறார். How are you finishing your race, dearly beloved? பிரியமானவர்களே, உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் எப்படி முடிக்கிறீர்கள்? It's not how you begin that is important. It is how you are running presently and how you will end that is important. நீங்கள் எப்படி துவங்கினீர்கள் என்பது முக்கியம் அல்ல, இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருந்து எப்படி முடிக்க போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். You can't live in your past or what you did in the past. நீங்கள் உங்களுடைய கடந்த கால நற்கிரியைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. So I want to ask you, are you living in disobedience? நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், நீங்கள் கீழ்ப்படியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you living with broken relationship with God? தேவனோடு சிதைந்த ஒரு உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? And you are covering it up with religious activities? அப்படிப்பட்ட சிதைந்த உறவை மத சடங்கினாலே நீங்கள் மூடிக்கொண்டிருக்கிறீர்களா? Are you living with broken poison relationship with fellow brothers and sisters? சகோதரிகளோடும் ஒரு உடைந்த உறவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you leaving the foundation by which you began your Christian life and are you going to things that you stood against? Then your end will be like Saul's. நீங்கள் எப்படிப்பட்ட கோட்பாடுகளிலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுனீர்களோ அந்த அடித்தளத்தில் விட்டு மாறி எதற்கு எதிராக இருந்தீர்களோ அதையே நாடி சென்று கொண்டிருக்கிறீர்களா? Then your end will be a miserable end. அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய முடிவு ஒரு சோகமான முடிவாகத்தான் இருக்கும். I pray, no matter what stage you are, there is hope for you. If you confess your sin, come to God and give him his heart. Ask him, search my heart, Lord. And if there is any evil way, reveal it to me and help me to set my life right and be in deep, intimate, personal relationship with you. ஒருவேளை இப்படிப்பட்ட 4 கட்டத்திலே நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எந்த கட்டத்தில் இருந்தாலும் தேவனிடத்திலே சென்று, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும், நான் எங்கே சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு காரியங்களை சரி செய்து நீங்கள் அவரோடு கூட தனிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான தேவ உறவிலே நிலைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமும் நம்பிக்கையுமாக இருக்கிறது. I pray you will process these words and come into God's presence and confess and set life right. May God bless you. Thank you. கேட்ட வசனங்களை ஆராய்ந்து நிதானித்து பார்த்து தேவ சமூகத்திலே வந்து உங்களுடைய காரியங்களை அறிக்கையிட்டு சரி செய்வீர்கள் என்று நான் நம்பி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி. Thank you, Brother Roland, for translating for me. I'm very grateful.
Thank you very much, Uncle. Thank you. I also want to thank the Kodambakam Assembly and Santosh Johnson for giving me the privilege to minister God's word. And thank you for everyone who was present here. I pray that God will bless these words to your hearts. Thank you very much and God bless you all. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கோடம்பாக்கம் சபையாருக்கும் சகோதரர் சந்தோஷ் ஜான்சனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இணைந்து காரியங்களை கேட்டுக்கொண்ட மக்களுக்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட வசனங்களை சீர்தூக்கி பார்த்து சரியாய் நடப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென். Praise be to God. Once again, we have come to the end of another blessed meeting. There are certain warnings in this. These warnings are for our corrections. இது நம்ம corrections-காக இருக்கிற கொடுத்த தெய்வ வார்த்தை. அதனால we have to really try to, if we are going anywhere wrong, may God give all the wisdom to correct ourselves and come closer, an intimate relationship. That is what God created Adam and Eve for, to have a great relationship with man and woman. But this relationship was spoiled by disobedience when God told the woman, the man not to eat from the fruit of that particular fruit, and they ate, and then of the tree, and then what happened, because of disobedience, everything fell down from grace and they went to sin. So disobedience is a very important factor, and we know what all other factors we have seen. I'm not going in detail. Those who want to see this and understand and correct themselves, you can go again to this message in GLMK TV in YouTube and other messages across the 83 other messages. May God grant you the wisdom, not only from these Bible studies, from other Bible studies also, to correct ourselves and come closer to a better relationship, so that we can have a better blessed life with our co-believers in the days to come. May God use us more in the days to come. We thank Sam Chain, my uncle, and Mama. We thank him in the Lord, for he is a very ardent working Lord in the field where the Lord has kept him in Dehradun, a very far away place from Chennai. May God grant him all the wisdom to continue the race in truth and spirit. We thank Brother Evangelist P. Thomas once again for having accepted our invitation and come here. Now also we thank Brother Roland for really taking all the pain and translating these 2 days, the messages in such patient way, and in the most blessed words we can hear in Tamil. We praise God for what God has done through this dear servant of God. May God continue to be with him, Brother Roland from Ukkiampet Christian Assembly in Chennai. We praise God for his presence also. We thank also for our dear brethren who have come from various assemblies, from US and from other countries, and from India, different parts in North India, in UP, and also in various other places, in Tamil Nadu especially, where our dear brothers are there. We praise God, and we thank MG John Uncle also for joining. May God bless the dear family and all the ministries God is doing through them. May God be with every one of us, everyone, especially my brother in US and everybody. May God continue to be with each one of us. May God use each one of us for his great plans, so that it would be finished in a blessed way. Now for the closing prayer, I request Brother Evangelist Paul from Metupalayam, Evangelist Paul from Metupalayam, to close in with a word of prayer. Over to Evangelist Paul from Metupalayam in Tamil Nadu. Please close in with a word of prayer. Over to Evangelist Paul. Yes. Yes, brother. Hello. Yes. நல்ல ஆண்டவரே, மகிமையின் கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து அருமைதாசனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய்
எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தினவர்கள், இந்த கூட்டத்தில் செய்தி அளித்தவர், அதை தமிழாக்கம் செய்த யாவருக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நாங்களும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் கொண்டு கேட்ட வசனங்களுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு தயவு செய்திட வேண்டும் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் எவ்வளவு ஆண்டவரே விசேஷமோ முக்கியத்துவமோ அது போல அனுதின நடைமுறை வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களுடைய முடிவும் கூட வெற்றிகரமான ஒரு முடிவாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். விசேஷமாய் இந்த ஜூம் மீட்டிங்களே கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பல விதமான இடங்களில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் முகமாய் பார்த்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், உடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும்படியாய் எங்களுக்கு தந்த நல் வாய்ப்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தின் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்கள் அருமை இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, all of you, and thank you, Uncle, P.A. Thomas, Uncle, and all, Margaret, Auntie, and Karen, all of you. I can see you all, three of you there in the screen. May God bless this family in Dehradun, Uttarakhand. May the ministries that God is you are doing for God may be blessed in the years to come. We are praying for you and your family. May God continue to use you people over there. Thank you, Brother Roland, and we thank each one of you who have joined. May God be with you all wherever you are for the glory of God. With this, we are signing off. Tomorrow, day after, and on Friday, we have Evangelist John Kribakaran from Tiruchirappalli. Evangelist John Kribakaran from Tiruchirappalli. He will be ministering the word of God in the Kodambakam Zoom Bible study meetings. So please pray and prayerfully join for the glory of God. Till then, may God keep each one of us safe in His almighty wings. God bless.